அனைவருக்கும் வணக்கங்கள். இப்போ கோவிட் டைமில் வந்து வீட்டு தனிமையில் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு பேஷண்ட்க்கு மாநகராட்சி சார்பாக டாக்டர்ஸ் வந்து மெடிசன் கொடுத்தாலும் கூட அவங்க வீட்டில் இருக்கும்போது அரசுடைய நோக்கம் என்ன, மாநகராட்சியுடைய நோக்கம் என்ன, ஒவ்வொரு பேஷண்ட் வந்து டாக்டரோட இன் டச் இருக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமாக இருக்கின்றது. எங்கள் டாக்டரோட குழு கண்ட்ரோல் ரூம் வழியாக வந்து அவங்க கூட இன் டச் இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஜோனில் வந்து கூடுதலாக டாக்டர் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நியமனம் செய்து அவங்க வந்து நாளுந்தோறும் வீட்டு தனிமையில் இருக்கக்கூடிய கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய நிலை வந்து தெரிஞ்சிக்க வேண்டும். அந்த நிலை தெரிஞ்சிட்டு யார் யாருக்கு வந்து இன்னும் மேல் சிகிச்சை அல்லது மாற்று சிகிச்சை வேண்டுமானால் அதுக்கு உரிய உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அந்த நோக்கத்துடன் மாநகராட்சி சார்பாக 300 ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெம்பரரியான முறையில் வந்து மாநகராட்சியுடைய ஜோனல் சென்டர்ஸில் நியமனம் செய்வதாக நாங்கள் முடிவு எடுத்திருந்தோம். அந்த முடிவுப்படி இன்றைக்கு கிட்டத்தட்ட 135க்கு மேற்பட்ட மெடிக்கல் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயிற்சி எங்கள் மூலமாக எங்களுடைய டிப்டி கமிஷனர் ஹெல்த் டாக்டர் எல்பி ஜான் அவர்களும் டிப்டி கமிஷனர் திரு ராஜ்பால் அவர்களும் முன்னிலையில் சீஃப் எங்களுடைய ஹெல்த் ஆஃபீஸர் அவருடைய முன்னிலையில் வந்து இன்றைக்கி பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகின்றது. நாளிலிருந்து இந்த டாக்டர்ஸ் ஒவ்வொரு ஜோனுடைய கண்ட்ரோல் ரூமில் சராசரியாக ஒவ்வொரு ஜோன் அந்த ஜோனுடைய கோவிட் பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களோட நியமனம் செய்வோம். ஒரு ஷிஃப்ட் 8 to 3, அனதர் ஷிஃப்ட் வந்து 3 மணிந்து நைட்டு வரை இந்த டாக்டர் வந்து 10 டாக்டர்ஸ் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருப்பார்கள். கூட வந்து நான் மெடிக்கல் வாலண்டியர்ஸ் கூட இருப்பார்கள். இவங்களுடைய பர்பஸ் வந்து கோவிட் ஹோம் ஐசோலேஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணி ஃபேமிலிஸ் காண்டாக்ட் பண்ணி ஐடியலி வி வில் ரிக்வயர் தட் ஒவ்வொரு நாள் அட்லீஸ்ட் ஒன்ஸ் தே ஷுட் பி காண்டாக்டட். அவங்களே காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து மெடிசன் கரெக்டாக சாப்பிட்ருக்காங்களா, ஜுரம் இருக்கா, ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கின்றது, அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எல்லோ பேக் மாநகராட்சியுடைய ஒர்க்கர்ஸ் மூலமாக எல்லோ பேக் தன்னுடைய வந்து இது மாதிரி கோவிட் பொருள் வேஸ்ட் பொருள் வந்து டிஸ்போசலுக்காக எல்லோ பேக் கொடுக்க வேண்டும், கொடுத்துருக்காங்களா, தேவைப்பட்டால் அவங்களுக்கும் எங்களுடைய வாலண்டியர்ஸ் ஃபுட் எல்லாம் வாங்குவதற்காக அங்கே வர வேண்டும், அது அவங்க வந்திருக்காங்களா இதெல்லாம் தெரிஞ்சுவதற்காக. ப்ளஸ் சில பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பதட்டோடு இருக்கலாம், சில கேள்விகள் அவங்களுக்கு இருக்கலாம், எப்போ மெடிசன் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிடலாமா, பிறகு சாப்பிடலாமா, இதெல்லாம் சொல்லுவதற்காக இவங்க டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணி அவங்களுடைய நிலை தெரிஞ்சு அவங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். நிலை தெரிஞ்சுட்டு யாராவது இன்னும் கோவிட் கேர் சென்டருக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருந்தால் அல்லது ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தீஸ் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாநகராட்சியுடைய அதிகாரிகள் மாநகராட்சியோட ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் காண்டாக்ட் பண்ணி அந்த உரிய வந்து டிசிஷன் எடுப்பதில் ஒரு ஹெல்ப் பண்ணுவார்கள் என்பதை நாங்கள் அவங்களுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் பாயிண்ட் என்ன, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, கோவிட் கேர் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்காக நைட் அண்ட் டே டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதே நேரத்தில் வீட்டில் தனிமையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நலம்காக கவனம்காக கூட கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் இருக்க வேண்டும் என்பது அந்த நோக்கத்துடன் நாங்கள் வந்து இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மாநகராட்சி சார்பாக நியமனம் செய்திருக்கோம். we are giving them 40,000 rupees per month. We have asked them to work for us for 3 months. இந்த முயற்சி மூலமாக இந்த the corporation will try to ensure
தட் பேஷண்ட்ஸ் உடைய சிகிச்சையுடன் சீக்கிரமாக குணமடையும் இந்த நோக்கத்தோடு இந்த முயற்சி எடுக்கப்படுது. சார் நம்ம கார்பரேஷனில் வந்து இப்போ எவ்வளோ சார் எத்தனை பேர் ஹோம் குவாரண்டைன்? அரௌண்ட் 30,000க்கு மேற்பட்ட வந்து பேர் வந்து இப்போ தற்போது ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. என்னுடைய இதே நேரத்தில் வந்து வீட்டு தனிமையை பொறுத்தவரையில் அது வந்து இப்போ லாஸ்ட் 3 days வந்து என்ன சிஸ்டம் நடக்குது, தட் மாநகராட்சி டெஸ்டிங் அது என்ன ப்ரைவேட் லேப் டெஸ்ட் வந்து எங்கள்கிட்ட வரும்போது த்ரூ அவுட் நைட் எங்களோட கண்ட்ரோல் ரூமில் ஒரு டீம்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் டீம்ஸ் ஒர்க் பண்ணி காலையில் வந்து எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க. அந்த எஸ்எம்எஸ் பொறுத்தவரையில் அங்கே வந்து 60 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எங்களுடைய முயற்சி அங்கே வீட்டில் போயிட்டு அவங்களுடைய நிலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். டீம்ஸ் வந்து பேராமெடிக்கல் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் போடுறாங்க, தேவைப்பட்டால் டாக்டரோட வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அது வழியாக பண்ணிவிட்டு அவங்க தே டிசைட் இவர் தனிமையில் இருக்கணுமா, கோவிட் கேர் சென்டரில் இருக்கணுமா அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா. என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் வந்து நிறைய பேர் வந்து சிங்கிள் ஹவுஸ் ஒரே ரூம்குள்ளே வசிக்கக்கூடியவங்க வந்து இருக்கலாம். பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்தால் ஒய்ஃப்க்கு பாசிட்டிவ் இல்லைன்னா கூட அதே சேம் ரூமில் இருக்கும்போது அவருக்கு சிம்டம் இல்லைன்னா கூட அவர் பெட்டராக அவரே தானாக சார் நான் கோவிட் கேர் சென்டருக்கு போக வேண்டும் என்பதை சொல்லிடலாம். காரணம் நம்முடைய கோவிட் கேர் சென்டரில் இன்னும் கிட்டத்தட்ட 3748 பெட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கின்றன. அந்த கோவிட் கேர் சென்டர் இருக்கக்கூடிய பெட்ஸில் வந்து அவங்க வந்து அங்கேயே தங்கிடலாம். அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக சாப்பாடு வசதி, அங்கே வந்து மெடிக்கல் வசதி, டாக்டருடைய அங்கே அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரே ரூமில் இருக்கக்கூடியவருக்கு பாசிட்டிவ் வந்தாக்கா இதிலே பேருக்கு ரிஸ்க் கொடுக்காமல் தே ஷுட் பெட்டர் கோ டு கோவிட் கேர் சென்டர் என்பதை உங்கள் மூலமாக நான் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு பண்ணியிருக்கலாம், சில இடத்துல கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஆனால் சென்னை பொறுத்தவரையிலே வி ஆர் வெரி சென்சிட்டிவ் டு தட் வந்து ஒரு கோவிட் பீக் போயிடக்கூடாது, அது வந்து கட் பண்ண வேண்டும். ஒரு நாங்கள் இன்டர்னலாக பிளான் பண்ணி இந்த சிஸ்டம் இருக்கின்றது, ஆனால் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டும் என்பது இந்த சில சிட்டிஸில் அப்படி முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ வி ஹவ் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ட். பட் ஆனால் சென்னையோடைய சுச்சுவேஷன் பொறுத்தவரையிலே அப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நாங்கள் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த சிஸ்டம் மே நாட் ஆல்சோ பி பர்ஃபெக்ட், ஆனால் இதில் என்னென்ன இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தால் ஃபாலோ அப் பண்ணி கவனம் செலுத்து ஃபர்தர் ஆன் வரக்கூடிய நாட்களில் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். படுக்கைகள் பற்றாக்குறையை போக்குறதுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நம்ம அங்கே பெட்ஸ் போட்டு நிறைய பேஷண்ட்ஸ் அங்கே அட்மிட் பண்ணி அவங்களுக்கு அட்மிட் பண்ணுவோம். அதாவது லேசான அறிகுறி இருக்கிறவங்களுக்கு இந்த முறை அதுக்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருக்காங்க. 21 கோவிட் கேர், அதாவது 21 கோவிட் கேர் சென்டரில் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி 6700க்கு மேலே இருக்கக்கூடிய பெட்ஸ்லேருந்தோ இன்னைக்கு தேதியில் கூட 3700க்கு மேலே வந்து பெட்ஸ் நான் ஆக்சிஜன் பெட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கின்றன. தேவைப்பட்டால் இன்னும் 10,000 பெட்ஸ் கூட மேலே போடுவதற்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்களுக்கு சார் எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிங்க அப்படி ரெடியாக இருக்காங்க. என்னுடைய பெட் ஃபில்அப் ஆகிட்டால் கண்டிப்பாக நான் அங்கே ஃபில்அப் பண்ணதுக்காக கண்டிப்பாக முயற்சி எடுப்போம். வி ஆர் ரெடி டு டூ தட். சென்னையில் ராம்ப் அப் பண்ணுற ஸ்டேட்டஸ் போயிட்டு இல்லை பாசிட்டிவ் ஆஃப் பெட், அதாவது இது பெட் ஆக்சிஜன் பெட் உடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய முயற்சி வந்து எங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக எடுக்கப்பட்டு வருது. மாண்புமிகு சிஎம் அவர்கள் அது பர்சனலாக கவனிக்கிறாங்க. அது ஆக்சிஜனுடைய லிக்விட் ஆக்சிஜனுடைய அவைலபிலிட்டி முருகானந்தம் ஐஏஎஸ் அவருடைய தலைமையில் குழு வந்து தே ஆர் டெய்லி ட்ரைங் டு கெட் மோர் அண்ட் மோர் ஆக்சிஜன். அது ஒன். ரெண்டாவது ஒரு பெரிய முயற்சி வந்து எங்களுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக எங்களுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு டீம், அந்த டீன்ஸ் மெடிக்கல் காலேஜ் டீன் வந்து அவங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் பெட்ஸில் வந்து அடிஷ்னல் ஆக்சிஜன் வந்து அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக மாநகராட்சி மூலமாக என்னென்ன சூழ்நிலை எடுக்க வேண்டியிருந்தால் அது நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறோம். உதாரணமாக எங்களுக்கு இதுவரை கிட்டத்தட்ட 900க்கு மேலே வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் வந்தன. அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் தற்பொழுது வரக்கூடிய ஆக்சிஜன் மோஸ்ட்லி 90%க்கு மேலே வந்து நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மற்றும் டீன்ஸ் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுத்துருக்கோம்.
ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் கொடுத்துருக்கோம், ஸ்டான்லி மருத்துவமனையில் கொடுத்துருக்கோம், கிங்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கோம் போன்றவை. ஸோ தட் அங்கே வந்து இந்த ஆம்புலன்ஸஸ் நிறைய கூட்டம் இருக்கும்போது ஸ்டான்லியில் நானே போனேன் 2 நாள் 3 நாள். அங்கே பெட் பக்கத்துலேயே கான்சன்ட்ரேட் இருக்கும்போது 50 கான்சன்ட்ரேட் போகுது. அந்த 50 ஆம்புலன்ஸோட லோடு வந்து வெளியே இன்னொரு வார்டு கிரியேட் பண்ணி அந்த ஆக்சிஜன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் கிட்டத்தட்ட 2900க்கு மேலே வந்து கான்சன்ட்ரேட்டர்ஸ் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். டெய்லி வந்து தொண்டு நிறுவனங்கள் மூலமாக கூட எங்களுக்கு கான்சன்ட்ரேட்டர்ஸ் வந்து படிப்படியாக வருகின்றன. எங்களுடைய ஃபர்ஸ்ட் கால் மெடிக்கல் காலேஜஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எங்கே ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் சொன்னால், டீன்ஸ் கேட்டால் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு மீதி வந்து மேலே வந்து மாநகராட்சியுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தற்போது மோஸ்ட் ஆஃப் தெம் வர் விதவுட் ஆக்சிஜன். ஆனால் இப்போ 3 இடத்துல வந்து ஆக்சிஜன் வசதி வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இதுவரை. ஒரு வந்து தொண்டையார்பேட்டில் இருக்கக்கூடிய கொலரா ஹாஸ்பிட்டலில் 50 கான்சன்ட்ரேட்டோட பெட்ஸ் வச்சிட்டோம். நேற்றுலேருந்து அங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் டைரெக்டாக இல்லை, 104 வழியாக லெஸ் ஆக்சிஜன் தேவைக்கூடிய பேஷண்ட்ஸ், ரிகவரிங் பேஷண்ட்ஸ் அங்கேருந்து இங்கே வந்தால் அங்கே அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பெட் ஃப்ரீயாக இருக்கும் சீரியஸ் பேஷண்ட்காக. அதே மாதிரி சென்னை ட்ரேட் சென்டரில் அதுவும் இது உமாம்துரார் ஹாஸ்பிட்டல், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து ரிகவரிங் பேஷண்ட்ஸ் அந்த டீன் டிசைட் பண்ணி அவங்க இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் என்ட்ரி ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் நாட் என்கரேஜிங். பிகாஸ் அங்கே வந்து ஒரு ஆக்சிஜனுடைய we have not put up ventilator or ICU machines. யாராவது திடீர்னு சீரியஸாக வந்தாக்கா அப்புறம் நமக்கு ஒரு கவனம் குறையாமல் இருக்கக்கூடாது. ஸோ ரிகவரிங் பேஷண்ட்ஸ் தற்போது வந்து அது வந்து டெப்டி கமிஷனர் ராஜகோபால் அவர்கள் இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட சொன்னார் 37 பேஷண்ட்ஸ் 69 பேஷண்ட்ஸ் தற்போது அங்கே இருக்காங்க. அதோட எல்லாம் லைவ் ஃபீட் எங்களோட மொபைலில் கூட இருக்கு. அட் எனி டைம் வி கேன் ஆக்சுவலி சி. மூணாவது வந்து இசிஆர் ரோட்டில் இந்த இஞ்சம்பாக்கம் அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இன்றைக்கி காலையில் கூட போனேன். அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 பெட்ஸில் ஆக்சிஜன் வசதியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் அதுக்கு ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டி ஒரு பேக்கப்காக கரண்ட் போனாக்கா பேக்கப்காக ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி ஃபைனலைஸ் ப்ரோட்டோகால் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் அத்தாரிட்டிஸ் பிடபிள்யூடி ஹெல்த் அத்தாரிட்டிஸ் ஓகே பண்ணாக்கா அதுவும் நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய தலைமையிலே தான் எல்லாமே பண்ணப்படும். மாநகராட்சி வி ஆர் லுக்கிங் ஃபார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் கைடன்ஸ். அவங்க எப்படி சொன்னால் அவங்க உறுதுணையாக ஒருங்கிணைந்த முறையில் தொழில்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மாநகராட்சி வேலை செய்யும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும். கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை கூடும்போது அது நிலை வருது. ஒரு நாங்கள் வந்து 50 பெட் ஸ்டான்லியில் கொடுத்தால் கூட தட் டசன்ட் ரிடியூஸ் த நம்பர் ஆஃப் ஆம்புலன்ஸஸ் விச் ஆர் வெயிட்டிங் ஓவர் தேர். ஸோ அதுக்கு வந்து என்ன வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் லிக்விட் ஆக்சிஜன் கவர்மெண்ட் மூலமாக நிறையா வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டட் டெம்பரரி ஸ்டாண்ட் அலோன் மிஷின்ஸ் வழியாக பண்ணால் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். மூணாவது பக்கம் வந்து கொரோனா அடிப்படையில் வந்து குறைக்க வேண்டும். அதற்காக தமிழ்நாடு அரசு அது ஊரடங்கு பண்ணும்போது நேற்று வந்து அந்த கவர்மெண்ட் லெவலில் மீட்டிங் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் மீட்டிங் எடுக்கும்போது ஊரடங்கு இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துடன் நானும் மாநகர் காவல்துறை ஆணையாளர் அவர்களும் நேற்று இங்கே மீட்டிங் போட்டுட்டு ரோந்து வெஹிக்கிள்ஸ் கூட போலீஸ் அண்ட் கார்பரேஷனுடைய வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை கூட 15லேருந்து 30 பண்ணுவதா, அதுக்கு மேலே தேவைப்பட்டால் கூட பண்ணால் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். வி ஆர் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஒரு அடிப்படையில் வந்து தொற்றோட இன்க்ரீஸ் வந்து குறைக்க வேண்டும். அதே நேரத்தில் அதர் சைடு வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் பெட்ஸ் டேக்கிள் பண்ணாக்கா சமுதாயத்தோட ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றிகரமாக இந்த நோயை வந்து நாம் சமாளிக்கலாம் என்பதை சொல்லுங்கள். 104 வந்து லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன். 104 வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு மிக சிறந்து பண்ணி டே அண்ட் நைட்டு டாக்டர் தரேஸ் அஹமத் ஐஏஎஸ் அவர்களும் அவர் ஹெல்த் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டர் எல்பி ஜான் மாதிரி அவரும் டாக்டர் சிறந்து பண்ணி அவரும் டாக்டர் உமா ஐஏஎஸ் 2 பேர் வந்து அங்கே 104 த்ரூ அவுட் த ஸ்டேட்டை வந்து கண்காணிக்கிறாங்க. எல்லாம் ட்வீட்டு மெசேஜஸ் பார்த்துட்டு பெட் அவைலபிலிட்டி பார்த்துட்டு அவங்க எங்கே பெட் வேக்கண்ட் ஆகுதோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொல்ல மாதிரி 108 சிஇஓ கூட அங்கே தான் இருக்கிறார்.
அவங்க எல்லாம் போட்டுட்டு ஆல் ஆஃப் தெம் ஆர் மேக்கிங் தேர் பெஸ்ட் எஃபர்ட். டே அண்ட் நைட் எல்லா ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு பண்ணுறாங்க. இல்லை ஒரு கூட்டு முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது. அதுதான் சொல்கிறேன். தேங்க்யூ. என் அறிவுக்கும் நன்றி.